Hi friends, welcome to our channel Learning Center Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு பீகாக் drawing தான். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமா யூஸ் பண்ணலாம் இல்ல ஒரு டிஎல்எம்மா யூஸ் பண்ணலாம். இந்த பிக்சர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ல இருந்து தான் எடுத்தோம். பட் ஆனா இதை எங்க ஸ்கூல்ல ஷோ பண்ணப்போ குழந்தைகள் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. சோ அத ஒரு டிஎல்எம்மா உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போடும்போது நம்ம 9 போட்டு தான் போடணும்னு சொன்னலையா. சரி இங்கே நம்ம 9 போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மயிலோட கழுத்து பகுதி எப்பவும் போடுற மாதிரியே தான். இந்த மயில் வந்து நின்றுட்டுருக்கு, தோகை விரிச்சு அப்படி ட்ரா பண்ண போகிறோம். இது ஒரு கால், இது இன்னொரு கால் வச்சுக்கலாம். அடுத்தது அதோட கழுத்து பகுதி இங்கேருந்து கொண்டு வரோம். கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறகு பகுதி வந்து நாம் ஏற்கனவே போட்ட மாதிரியே நீங்கள் டீட்டெயில் பண்ணாலும் சரி தான், இல்லை இந்த மாதிரி டீட்டெயில் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். இதை நம்ம அப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் விரிச்சிருக்கும் போது குட்டி குட்டி ரக்கைகள் இருக்கும். ஸோ அதுக்கு இது பண்ணிக்கிறோம். இப்போ மயில் கண் போட்டுடலாம். மயிலோட கண் நம்மளோட கண் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மயிலுக்கு அதோட அழகு பகுதி கொஞ்சம் நீட்டியே போட்டுக்கலாம். அதுக்கு தலையில் இருக்கும் இல்லையா, ஆக்சுவலி இதுதான் அதோட மயிலுக்கு அழகே. இதையே நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். மயிலோட உருவம் வந்துருச்சு. மயிலுக்கு கால் போட்டுடலாம். இந்த ட்ராயிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆர் 2nd ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சமச்சீர் புக்கில் இந்த ட்ராயிங் இருக்குது. இது வந்து தமிழ் மாதங்கள் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதில் தமிழ் மாதங்கள் எழுதினாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் மாதங்கள் எழுதினாலும் சரி, குழந்தைங்க பிடிச்ச விஷயங்களை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இதை நான் சின்னதாக ட்ரா பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது மயிலோட அந்த இறகுகள் பகுதி வரைய போகிறோம். சும்மா தான் நான் போடுறேன். இது கலரிங் செக்ஷனில் அழகாகிடும். இதை நான் கலர் பண்ணி முடித்த பெரிய ஒரு மயிலை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை எப்படி ட்ரா பண்ணணுங்கிறது தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். சும்மா ரஃபாகவே போட்டுக்கோங்க. கலர் பண்ணும்போது அதை நீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மயில் வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம டீட்டெயில்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம மயில், டைனோசர், குழந்தைகளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஏன்னா குழந்தைகளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணி வைக்கும் பொழுது தான் குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை படிப்பாங்க. நம்மளும் வந்து பெரியவங்க மாதிரி இதை படி அதை படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து அதை இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மயில் வந்தாச்சு. இதை கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மயில் கலர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வந்து வித்தியாசமான ஒரு டிஎல்எம்மாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வகைகள் அந்த மாதிரி ஏதாவது எழுதி யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.